ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த லைஃப்ல சில விஷயங்கள்லாம் தொடவே கூடாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அதில முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த நம்மளோட ப்ராவிடென்ட் ஃபண்ட். நம்மளோட சேலரிலேருந்து ஒரு பார்ட், கம்பெனிலேருந்து ஒரு பார்ட் எடுத்து ஒரு இபிஎஃப்ஓன்னு சொல்லி ஒரு இதில போட்டு அதில பார்த்தீங்கன்னா, 8% வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் குடுக்குறாங்க. ஸோ, அதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயம். தயவுசெய்து அந்த பிஎஃப்ப தொடாம இருங்க. இன்னொன்னு நான் ஃப்ரெண்ட்ஸ் நெறைய பேர் கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, அந்த சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒர்க் பண்ற கம்பெனில குரோயிங் கம்பெனில இருப்பாங்க. அவங்க இந்த கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி வந்து அவங்ககிட்ட கேட்பாங்க. பிஎஃப் வந்து உங்களுக்கு போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வேணாம் சொல்றதா சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் ரொம்ப ஒரு அ அதாவது முக்கியமான விஷயம் உங்க வாழ்க்கையில. ஒரு கம்பெனில நீங்க ஒர்க் பண்ற கம்பெனில உங்ககிட்ட பிஎஃப் போடலாமா அப்படின்னு கேட்டா, தயவுசெய்து அந்த பிஎஃப்க்கு ஓகேன்னு சொல்லுங்க. பிஎஃப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. அது ஒரு நல்ல சேவிங்ஸ், ஒரு இன்வெஸ்ட்மென்ட். அதுவும் ஒரு இன்வெஸ்ட்மென்ட். ஸோ 8% இயர்லி காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட் குடுக்குறாங்க. ஸோ டோன்ட் அவாய்ட் டூ இன்வெஸ்ட் இன் பிஎஃப். ஏன்னா உங்க சேலரில மட்டும் அவங்க எடுக்க போறது கிடையாது. கம்பெனிலேருந்து ஒரு பார்ட் ஒண்ணு போடுவாங்க. ஸோ பிஎஃப்ப அவாய்ட் பண்ணாதீங்க. பிஎஃப் மாதிரி உங்களோட எமர்ஜென்சி டயத்துல ஹெல்ப் ஹெல்ப் பண்ற ஒரு விஷயம் வேற எதுவுமே இருக்காது. எனக்கு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் 1 இயரா இந்த பிஎஃப் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஃபினான்ஷியலா எனக்கு அப்நார்மலா ரொம்ப இதா இருந்துச்சு. மெடிக்கல் எமர்ஜென்சி தான் வீட்ல. அப்பாவுக்கும், அம்மாவுக்கும் மாறி மாறி சர்ஜரி, ஹாஸ்பிட்டல், இது மெடிசின். ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பிஎஃப் மட்டும் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ பிஎஃப்ப எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்க தொடாதீங்க. எக்ஸப்ட் எமர்ஜென்சி. தேங்க் யூ. அண்ட் ஸ்டார்ட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் பிஎஃப் அக்கவுண்ட், ஸ்டார்ட் டுடே இட்செல்ஃப். தேங்க் யூ. அதே மாரி ஃபினான்ஷியல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல, இந்த ஃபினான்ஷியல் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அது எவ்வளோக்கு எவ்வளோ சேவிங்ஸ் பண்றீங்களோ, அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட எமர்ஜென்சி டயத்துல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ.